அகிலத்திரட்டு அருமையாக சொல்லும். வைகுண்டம் ஏக மனதிலுற்று எம்பெருமாள் பொய்குண்ட வேஷம் பொருந்தி பொறுப்பேறி ஆங்கார மோகத்து அம்பு கணுவாலே ஓங்கார மாமுனிவன் விடையேற்று தான் மெலிந்து. அப்படியாக அவர் அந்த அவதாரத்தை நிறைவு செய்கிறார். அதன் பிறகு அவர் என்ன செய்கிறார்னா மேல் நோக்கி போறார். அதாவது பர்வதாமலை என்று சொல்லக்கூடிய மலை. நம்ம முதல்ல பார்த்தது கானக வழி நடந்து ஒரு மலையில போய் உட்கார்றார், படுத்துக்கிறார். அந்த மலை மனிதர்கள் எல்லாம் செல்லக்கூடிய ஒரு இடம். அங்கே எல்லாரும், அதனால தான் அந்த வேடன் வந்தான். அவன் ஒரு மனிதன் தானே, அவன் அந்த இடத்துல வாரான். ஆனால் இதையெல்லாம் பஞ்சவர்களுடைய இதெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய பொய் வேஷத்தை கலைச்சிட்டு அவர் ஒரு சூட்சும நிலையோடு எங்கே போகிறாருன்னா பர்வதாமலை உச்சிக்கு போய் தன்னுடைய அந்த பாயமாய கூட்டை அங்கே கிளத்துகிறார். இதைத்தான் இதில் சொல்கிறது. அதாவது கானக வழி நடந்து அந்த பஞ்சவருடைய பாரபலன்களை எல்லாம் வாங்கி பச்சை மாலை சுமந்திருந்த பாயமாய கூட்டை பர்வதாமலை உச்சியிலே கிடத்தி விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, யாருமே மனிதர்கள் காண முடியாத ஒரு தோற்றத்தில் அப்படி ஸ்ரீரங்கம் போகக்கூடிய வழியில் சப்தகன்யர்களை சோதிக்க விரும்புகிறார். அந்த கதை அடுத்த வரலாறு அது போயிட்டுருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பொறுப்பேரி என்று சொல்லக்கூடிய இடம் மனிதர்கள் காணக்கூடிய ஒரு மலை. அதாவது அந்த கானக வழி நடந்து போகும்போது உள்ள மலையில் அவர் அந்த அவதாரத்தை நிறைவு செய்கிறார். பொய் சடலம் கலைக்கப்படுகிறது. அதன் பிறகு பர்வதாமலை உச்சி என்று சொல்லக்கூடிய யாராலும் கண்டுகொள்ள முடியாத ஒரு சூட்சமான ஒரு இடம் அங்கே கொண்டு தன்னுடைய அவதார கூட்டை அங்கே வைக்கிறார். ஏன்னா அதனால தான் நம்ம அவதார கூடு என்று சொல்கிறோம். பச்சை மாலை சுமந்திருந்த பாயமாய கூட்டை பர்வதாமலை உச்சியில கிடத்திவிட்டு ஐயா என்ன பண்றாரு, மீண்டும் தன்னுடைய அந்த பணியை துவக்குகிறார். அப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டையும் அருமையாக அகிலத்திரட்டு நமக்கு பிரித்து காட்டுறது. இதை நம்ம கொஞ்சம் வச்சு கொண்டு பார்க்கணும். சும்மா நம்ம நேரடியாக பார்த்தோம்னா ஒன்று போலவே தெரியும். ஆனால் அதற்கு பின்பு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வேறுபடுத்தி காட்டுகிறது. அதனால இதை நம்ம தெளிவான ஒரு புரிதலுக்கு நம்ம இதில் வந்துடணும். வந்தால் தான் நம்ம பொய் சொல்லக்கூடுனா என்ன, பாயமாய கூடுனா என்னங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இறைவனுக்கு எந்த விதமான உருவமோ இதுவோ கிடையாது. அவன் ஒவ்வொரு முறையும் இந்த மக்களுக்கு காட்சி கொடுப்பதற்காக, அவதாரம் செய்வதற்காக அவன் ஒரு வேஷத்தை எடுத்து அணிகின்றான். அதுதான் பொய் சொல்லக்கூடு, அது நிரந்தரமற்றது. அதன் பிறகு தன்னுடைய அவதாரத்தை அவன் மேற்கொள்கிறான். அதாவது குரோனியினுடைய 6 தொண்டுகள், குரோனி இப்படி 7 விதமான தன்னுடைய அந்த குரோனியை அழிப்பதற்காக அவர் ஒவ்வொரு முறையும் மனு கண்களுக்கு காண முடியாத ஒரு மாய உடல் சுமக்க இங்கு அவதாரம் செய்கின்றார். அதன் பெயர் தான் பாய மாய கூடு. இந்த ரெண்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இதில் நமக்கு கிளியராகவே ஐயா கொடுத்திருக்கிறார். அப்போ இதை நம்ம இந்த பதிவின் மூலம் நம்ம கொஞ்சம் சிந்திப்போம்.